வீட்டை வாடகை கொடுத்தா லாட்ஜ் ஆக்கிடுவோம் போல் இருக்க. சுப்பிரமணி, வாடகைங்க கொஞ்சம் இருங்க, என்னன்னு கேட்டு வந்துடுறேன். என்ன பாப்பா யாரு அவசியம் தெரியணுமா? ஒரு சேஃப்டிக்கு தான். என் கேர்ள் ஃப்ரெண்டு. கேர்ள் ஃப்ரெண்ட்னா உனக்கு எதுக்கே சொல்லணும்? லூசு. லூசா? என்னடா ஒரு ஹவுஸ் ஓனருக்கு ரெஸ்பெக்டே இல்லாம பேசுற? அப்படிதான் பேசுவேன். எதுக்கு கூப்பிட்ட? எங்க 3 மாச வாடகை? எதுக்கு வாடகை? என்ன டபாய்க்கிறியா? 3 மாசம் குடியிருந்தியா அதுக்கு? யோ, என்னையா பெரிய ரூமு? ராத்திரி 10 மணிக்கு மேல லைட் போடக்கூடாதுங்கிற, கெஸ்ட் யாரும் வரக்கூடாதுங்கிற, ஒரு நாளைக்கு 2 பக்கெட் தண்ணிக்கு மேல யூஸ் பண்ண கூடாதுங்கிற, இதுல எந்த தைரியத்துல வாய்ப்பு சம வாடகை கேப்ப? போறம்போக்கு. இதை விட அச்சிக்கமா வேற யாரும் பேச முடியாது. நல்ல வேலை யாரும் பார்க்கல. வாடகை தருவியா தர மாட்டியா? முடியாதுடா. பாதியாவது தர முடியுமா? கரண்ட் பில்லு கட்டணும். ஒரு பைசா தர மாட்டேன். உன் வீட்டுக்கு வந்ததுல ஒரே கஷ்டம்னாயா? யோ, எலிப்பொந்து மாதிரி ஒரு ரூமை வச்சுட்டு வாடகை கேக்குறியா? உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கடா. சுப்பிரமணி, என்ன சவுண்டு? என்னோட ஒரு பக்கத்தை தான் பார்த்திருக்க, இன்னொரு பக்கத்தை பார்த்த கட்டு ஆயிடும். ரொம்ப மிரட்டுறானே. வாங்க. அவரை ஏங்க அப்படி பேசுனீங்க? அவனுக்கு எப்போ வார்னிங் கொடுக்கணும்னு நினைச்சேன், தைரியம் பார்த்தல. இப்ப எப்படியும் சாக போறோம், அதான் விட்டேன். விடு. எப்படி? இதான் என் ரூம். என் சாவுக்கு யாரும் காரணம் இல்ல. எனக்கு 1008 கஷ்டம் இருக்கு. இப்படிக்கு சுப்பிரமணியம். என்னங்க சாவலாமா?